friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல வீட்ல மைதா மாவு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஏகப்பட்ட பலகாரம் அப்புறமா பேக்கிங் எல்லாத்துக்குமே மைதா மாவு ஒரு முக்கிய இன்கிரிடியன்ட்டா இருக்கும். ஆனா நிறைய பேர் கடையில வாங்கக்கூடிய மைதா மாவு விரும்ப மாட்டாங்க. அதனால நம்ம வீட்லவே இந்த மாதிரி மைதா மாவு செஞ்சு வச்சிட்டோம் அப்படினா எந்தவித தயக்கமும் இல்லாம மைதா மாவு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு ரெசிபிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். இது பண்றதுக்கு நமக்கு ரவை மட்டும் போதும். நான் இன்னைக்கு 1/2 கிலோ ரொம்ப மெல்லிசா இருக்கும்ல ரவை அது எடுத்துர்க்கேன். வறுக்காத மெல்லிசான ரவை இருக்கும்ல அது எடுத்துக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இத கொஞ்சம் டைட்டா கலந்து வைக்கணும். நான் கிட்டத்தட்ட 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிரலாம். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கணும். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் ஒரு 3 கப் போல தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ரொம்ப நேரம் வச்சிராதீங்க, அரை மணி நேரம் போதும். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை பிசைஞ்சு இதில் இருக்கிற பாலை நம்ம எடுக்கணும். கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து விடுறப்போ அழகா திக்கா நல்ல வெள்ளை நிறத்தில் வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பால் எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வடிகட்டணும். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்பதான் நம்ம வடிகட்டிட்டு யூஸ் பண்றதுக்கு சரியா இருக்கும். இதை கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கீழே அழகா அந்த பால் மட்டும் வரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வரும். இதை மறுபடியும் எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணணும். எல்லாத்தையும் புளிஞ்சதுக்கு அப்புறமா மீதி இருக்குல்ல அந்த ரவை அதை பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் இன்னும் தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம அந்த பால் எடுக்கணும். ஒரு பேட்ச்லேயும் 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து பிசையும் போது அழகாக வந்துடும். இதை மறுபடியும் நம்ம வடிகட்டணும். அதே மாதிரி தான் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விடுறப்பவே அழகாக கீழே வந்துடும். இந்த மாதிரி கலந்துட்டு இதை மறுபடியும் எடுத்து வச்சுக்கோங்க. இது 2வது தடவை நம்ம வடிகட்டியிருக்கோம். மறுபடியும் அது எல்லாத்தையும் இதே பவுலில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு வாட்டி தண்ணி சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைகிறப்போவே இப்போ நமக்கு அந்த கொஞ்சம் கம்மியாக தான் வர மாதிரி இருக்கும். கலர் கொஞ்சம் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கலர் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதையும் மறுபடியும் நல்லா கலந்துட்டு மறுபடியும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டினதுக்கப்புறமா மேலே இருக்குல்ல அந்த ரவை இது அந்த க்ளூட்டன் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் கலந்து விடுறப்போ இந்த வாட்டி பார்க்குறப்போ அந்த அளவுக்கு வெள்ளை நிறம் வராது. அந்த பால் அவ்வளோ இருக்காது, கொஞ்சம் தண்ணி கலரில் தான் இருக்கும். அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு போதும். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து ஃபில்டர் பண்ண தேவையில்ல. இதை மறுபடியும் நம்ம கடைசி வாட்டி வடிகட்டி வச்சிடலாம். மீதி இருக்கிற இந்த இது நமக்கு தேவையில்ல. நான் மொத்தத்தில் 5 தடவை ஃபஸ்ட் டைம் ஊற வைக்கிறப்போ தண்ணி சேர்த்தோம்ல அதையும் சேர்த்து 5 வாட்டி தண்ணி சேர்த்து கலந்துட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இதை மறுபடியும் ஒரு வாட்டி வடிகட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மொத்தத்தில் 9 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப் பிசைறதுக்கு எடுத்தோம், அதுக்கப்புறமா ஒரு 3 கப் சேர்த்தோம், அதுக்கப்புறமா ஒரு வாட்டி தண்ணி சேர்த்து பிசைறதுக்கு 9லேருந்து 10 கப் தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மெல்லிசான வடிகட்டி நம்ம அந்த டீ எல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு எடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துட்டு இதை கொஞ்சமாக இதிலிருந்து நம்ம மாற்றணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு மேலே கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கீழே அந்த பால் மட்டும் அழகாக வரும். எப்போவுமே கொஞ்சம் நெட்டையாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணி நம்ம மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வடிகட்டி வச்சுருக்கேன். இனி இதை ஒரு 1.5 மணி நேரம் போல் 1.5லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். அதை அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு சரியாக 1.5 மணி நேரம் ஆச்சு. மேலே இருக்கிற தண்ணி நமக்கு தேவையில்லை, கீழே கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குல்ல இதுதான் நமக்கு வேணும். இப்போது இந்த தண்ணியை மட்டும் நம்ம பிரித்து எடுக்கணும். கொஞ்சம் நெட்டையாக இருக்கிற பாத்திரமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா அந்த வாய் இருக்கும்ல அந்த மாதிரி பாத்திரம்னாலும் நம்மளால் ஈஸியாக தண்ணியை வடிகட்ட முடியும். கீழே கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குல்ல இதுதான் நமக்கு வேணும். இதில் நம்ம 2 முக்கியமான ஸ்டெப் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரே பாத்திரத்தில் வச்சு நம்ம காய வைக்கக்கூடாது. ஒரே பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் காயறதுக்கு. அப்புறமா கொஞ்சம் அந்த புளிச்ச ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப மெல்லிசாக தான் ஊற்றி நம்ம காய வைக்கணும்.
ரெண்டாவது வந்து நல்ல வெயில் இருக்க அன்னைக்கு தான் நம்ம காய வைக்கணும். ஒரே நாளில் நல்லா காஞ்சி வர மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் இது ரெண்டையும் கவனிச்சுக்கோங்க. நான் வந்து 5 பிளேட் எடுத்திருக்கேன். 5 பிளேட்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி காய வச்சோம் அப்படின்னா டக்குன்னு காஞ்சிரும், ஒரே நாளில் காஞ்சிரும். 5 பிளேட்லேயும் நம்ம சமமாக ஊற்றி வச்சிடலாம். அகலமாக இருக்கிற எந்த ஒரு பாத்திரமும் நம்ம எடுத்துக்கலாம். இனி இதை வந்து நம்ம காய வைக்கணும். நல்ல வெயில் கடியில் தான் நம்ம காய வைக்கணும். ஒரே நாளில் காஞ்சி வர மாதிரி இருக்கணும். நல்லா காஞ்சி அழகாக வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி காஞ்சி வரல அப்படின்னா அடுத்த நாள் கூட வச்சுக்கோங்க. மொதல் நாளே மேக்ஸிமம் காயிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சுக்காட்டம் காயணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக காஞ்சிருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வரணும். இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி காஞ்சி வரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இனி இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம பவுட்ரு பண்ணணும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளந்து பார்த்துடலாம். பிளேட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை ஏதாவது வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. 265 கிராம் போல் கிடச்சிருக்கு. 265லேருந்து 275 கிராம் போல் நமக்கு கிடைக்கும். இவ்வளோ கிடச்சிருக்கு. இனி இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணணும். மிக்ஸி ஜாரில் தண்ணியோ ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் அவ்வளோதான். இனி இதை வந்து நம்ம சலிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சலிக்கும் போதே தெரியும், அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக கடையில் வாங்குற மாதிரியே வரும். அவ்வளோதான், மைதா மாவு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம மைதா சேர்க்கக்கூடிய எந்த ஒரு ரெசிபிக்கும் சேர்த்து பண்ணலாம், ரொம்ப சூப்பராக வரும். நான் இன்றைக்கி வந்து கப் கேக் இதை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். 1 கப் மைதா மாவு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்து உள்ளே சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம வந்து கப் கேக் ட்ரேயில் வச்சிட வேண்டியது தான். நம்ம வந்து ஏற்கனவே இது ரெசிபி இருக்குது, அதனால் நான் வந்து வெறும் அந்த மாவு மட்டும் பயன்படுத்தி செய்கிறேன். நல்லா பேக் ஆகியாச்சு. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. டடா, நம்ம வீட்டில் பண்ண மைதா மாவு வச்சு பண்ண கப் கேக் இது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. தெரியுதா? அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பஞ்சு போல் இருக்குது. எது மேகம்னே தெரில. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக மைதா மாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.